ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் செம்மடி வாங்கியிருந்தது. வார் டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆயிருக்கு. அதை எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் ஆனது, இந்தியன் ருப்பி வீக்கன் ஆனது, அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தினா சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மார்னிங்கே குவிக்காக ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்டேட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வியூஸை நான் அதுலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாட்கோ ஃபார்மா ஜைடஸ் லைசன்ஸ் பற்றின ஒரு மைனர் அப்டேட் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் அட்டாக்ஸ் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கேஸ் ஹப் இன் கத்தார். ஹவு இட் அஃபெக்ட்ஸ் இந்தியா? இந்தியா கிட்டத்தட்ட 50% ஆஃப் தேர் கேஸ் ரிக்வயர்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 20% அவங்களுக்கு கத்தார் கிட்டேருந்து தான் வருது. ஸோ ஆப்வியஸாக அது இந்தியாவை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும். ஆயில் ப்ரைஸஸ் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகிறதே குளோபலாக டென்ஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. இந்த கேஸ் பிளான்ட் அடித்தது ரொம்பவே பெரிய இஷ்யூவாக மாறப்போகுது. பிரெண்ட் பார்த்தீங்கன்னா $115 ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கி இந்தியன் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே டீப் இந்த ரெட்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி 50 ஜஸ்ட் அபவுட் 23,000 க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இட் டெஃபினெட்லி லாஸ்ட் 23,000 டியூரிங் த டே. 3.26% இன்றைக்கி நிஃப்டி 50 ரெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 3.19%. நிஃப்டி மிட் கேப் 3.07%. சர்ப்ரைசிங்லி ஸ்மால் கேப் 250 தான் 2.64% ரெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆப்வியஸாக அதுவுமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா செக்டருமே டீப் இந்த ரெட்டில் தான் இருக்குது. நிஃப்டி ஐடியாக இருக்கட்டும், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸாக இருக்கட்டும். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் விழுந்ததுக்கு ஹெச்டிஎஃப்சி தான் முக்கிய காரணம். அது தவிர நிஃப்டி பேங்காக இருக்கட்டும், நிஃப்டி ஆட்டோவாக இருக்கட்டும், நிஃப்டி கன்சூமர் டூரபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 3% மேலே நீங்கள் அடி வாங்கியிருக்கு. ரியாலிட்டியும் 3% மேலே அடி வாங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி 2.53%. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டருமே 1.98% இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. ஓஎன்ஜிசி மட்டும் ஆப்வியஸாக கொஞ்சமாக க்ரீனில் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹவன்ட் செக்ட் இட் யட். நிஃப்டி 500 இண்டெக்ஸோட ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பச்சையை நம்ம கண்ணில் பார்க்கவே முடியல. அங்கங்கே தேடினா 1-2 கிடைக்குமே தவிர ஓவராலாக இன்றைக்கி செம்மடி மார்க்கெட் வாங்கியிருக்கு. இதில் சர்ப்ரைசிங்காக நான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சோன்னே என் போர்ட்ஃபோலியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் ஒன்று பச்சையில் தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தா கர்நாடகா பேங்காக இருந்தது. 0.38% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா ஸ்டாக்குமே அடி. டியூரிங் த டே நாட்கோ ஃபார்மாவும் கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டும் இருக்குது. கர்நாடகா பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ பிளே டெரிட்டரியில் இருக்கிறனால மேபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய டவுன் சைட் இருக்காதுன்னு நினச்சி இதில் வென்ச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இனிமே இருக்குது. இட் இஸ் அ குட் மொமெண்டம் ட்ரெண்டுங்க தான் நம்ம க்ளீனாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாட்கோ ஃபார்மா ஜைடஸ் லைசன்சஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றின அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன் நம்ம பார்த்துருவோம். 20 PE ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 PE ரேஷியோ வைஸ் எவ்ரி டைம் இட் டஸ் இட் ஆல்மோஸ்ட் 20. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இண்டெக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த இடத்துல அவங்க எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். மேபி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஸ்டாகர்ட் மேனரில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இன்னுமே அவங்க ரிட்டர்ன்ஸை இன்டென்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50 இஸ் அட் ட்ரேடிங் அட் அ வெரி அட்ராக்டிவ் லெவல். இந்த வார் டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகும்போது அது வரைக்கும் ரொம்ப நாள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளுக்கு நிறையா பெயின் ஃபீல் ஆகும். பட் கண்டிப்பாக இது வார் டென்ஷன் சப்சைட் ஆகும்போது எல்லாமே குயிக்காக ரெக்கவர் ஆகிரும். நம்மளுக்கு டைமே கிடைக்காது. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படாமல் வாங்கிக்கிட்டே இருக்குமோ கண்டிப்பாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கரெக்டாக 800 rupeesல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்க்ரீனரில் அப்படி தான் காட்டுது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் இன்னும் பார்க்கல. 5% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஐ எக்ஸ்பெக்டட் அ வேர்ஸ்ட் டே. பட் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம், அப்புறம் ரிசிக்னேஷன் கொடுத்த சக்கரபூர்த்தி அவரோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணதை கேட்டதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கிற மாதிரி தான் தெரில. பட் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஓவராலாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்கால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆக முடியல. 800 rupeesல ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைட் பி ஆஃபரிங் அ பிரிட்டி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பராக் தக்கர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எனக்கே அட்ராக்டிவாக இருக்குங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். HDFC Bank FY28 book value is 460. Now today price is 800. Subsidiary value is around 130 to 150. Okay, so you are getting this bank at 650 rupees, core bank, which is going to do a EPS of 65 rupees in my view in FY28. So it is 10 PE today exit. Plus price to book wise also, it is 1.6 times for a bank which can do 1.9 to 2% ROA. So I would say that this is not the time to panic. If oil settles down lower and if things normalize on the geopolitical front, then this would be this price of HDFC Bank will be taken as a, investors will regret that they have not bought at this price. பராக் தக்கர் FY28ல 65 EPS ரிப்போர்ட் பண்ணுங்கிறது அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். 65 EPS இஸ் நாட் வெரி ஃபார் அவே. இட்ஸ் ஒன்லி 17 rupees மோர் தென் த கரண்ட் EPS. ஸோ இங்கேருந்து ஒரு 30% growth இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு 2 yearsல. அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட PE ரேஷியோ பார்க்குறத விட நம்ம புக் வேல்யூ வச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சீப்பாக இருக்குங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்
2.1 2.2 டைம்ஸ் புக் வேல்யூல கிடைச்சதே இல்லை. அவர் சொல்கிற சப்சிடரி பிஸ்னஸ் ரிமூவ் பண்ணி கோர் பேங்கிங் பிஸ்னஸை மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்தோன்னா இட் இஸ் ஈவன் சீப்பர். கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாங் டேர்மில் ஒரு டீசென்ட் ரேட்டில் காம்பவுண்ட் பண்ணுவாங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா. 12,31,897 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இங்கே மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பட் டெஃபினெட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் குட் ரிட்டர்ன்ஸ் விச் ஐ திங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வில் ஆஃபர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கேருந்து இன்னும் சீப்பானா கூட நான் அதை என் போர்ட்ஃபோலியோவில் மோஸ்ட்டாக ஆட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட் டசன்ட் சூட் மை போர்ட்ஃபோலியோ. கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே நம்ம என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். நிறைய பேர் ஏன் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் வாங்கலை, டாடா மோட்டர்ஸ் இன்னும் வாங்கலைங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீப் டசன்ட் மீன் தட் ஐ ஹாவ் டு ஆட் இட் டு மை போர்ட்ஃபோலியோ. என் போர்ட்ஃபோலியோவில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் பேங்கிங் செக்டரில் சில பிக்ஸ் வச்சிருக்கேன். அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கர்நாடகா பேங்க்கை நான் நல்ல ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறேன். இவ்வளோ ஸ்டீப் ஃபால் நடந்ததுக்கப்புறமும் நான் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கேன். லாங் டேர்மில் இதெல்லாம் இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இன்னொரு பேங்க்கை ஆட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச எல்லா கம்பெனியும் என் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு மோட்டிவில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன். நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இந்த ஃபால்க்கு அப்புறம் வாங்கியிருக்கீங்களா, இல்லை இன்றைக்கி யாராவது பேனிக் செல் பண்ணியிருந்தீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட். நம்ம நேத்திக்கோ டே பிஃபோர்னு நினைக்கிறேன், ஜைடஸும் லூப்பினும் கோ மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து செமிகுலேட்டட் இன்ஜெக்ஷனை விற்க போகிறதா பார்த்துருந்தோம். இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அதே மாதிரி டாரன் ஃபார்மாவோட ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. செமேக்லின், மஷேமா அண்ட் ஆல்டர்மிங்கிற ட்ரக்ஸை ஜைடஸ் விற்க போகிறாங்க. டாரன் ஃபார்மா வந்து செம்பாலிக்குங்கிற ஒரு பேரில் அந்த இன்ஜெக்ஷனை விற்க போகிறாங்க. இது ரெண்டு கம்பெனிஸ்க்குமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நாட்கோ ஃபார்மா பற்றின ஒரு அப்டேட். அவங்களோட அக்ரோ கெமிக்கல்ஸ் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ண போகிறாங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமாக போர்டு வந்து March 24 அன்றைக்கி மீட் பண்ண போகிறாங்க. March 19 to 26 வரைக்கும் இந்த செக்யூரிட்டிஸில் நாட்கோ ஃபார்மா இன்சைடர்ஸ் ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறது ரெகுலேஷன்ஸ் படி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி ஷேர்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நாட்கோ ஃபார்மா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ரன் அப் கொடுத்துருக்கும். அவங்க நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்சஸ்ங்கிற டிவிஷனை தனியாக டீமர்ஜ் பண்ண போகிறாங்கிற நியூஸ் வந்திருக்காங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் டெக்கேட் காப்புங்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் அது ப்ரீ மார்க்கெட்டில் 6% அப்லேட்டட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு எல்என்ஜி ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணல. பட் நேச்சுரல் கேஸஸ் ப்ரைஸு ஆயிலெலாம் ஸ்பைக் ஆனதுனால எல்லா எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸையும் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்றி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட $4.80 கிட்ட இதில் என்ட்ரு ஆயிருந்தேன். அங்கேருந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரன் அப் கொடுத்துச்சு. இங்கேருந்து அது மறுபடியும் இந்த வார் டென்ஷன் சப்சைட் ஆகும்போது கீழே விழுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் என்னோட பொசிஷனை விற்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் டெக்கேட் வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு மோட்டிவில் தான் வாங்கியிருந்தேன். ஐ வில் ஸ்டிக் டு மை பிளான், ஐ வில் ஸ்டிக் டு மை தீசிஸ். 10 years from now, 15 years from now இது ஒரு மல்டி பேக்கராகவும் இருக்கும், டிவிடன்ஸும் ஜூஸியாக தருங்கிற ஒரு தீசஸ் என் மைண்டில் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்குங்கிறதே நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதர் எல்என்ஜி ப்ரொடியூசர்ஸ் இந்த பாஸ்ட் அவங்க பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணியிருந்தாங்க, அவங்க இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கிறத நான் பார்த்துருந்தேன், டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டெக்கேட் காப்பும் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு, நான் 30% கெயினில் இருக்கேன், நான் வித்துடலாமாங்கிறத கேட்டிருந்தாரு. நீங்கள் எதனால் இதை வாங்கியிருந்தீங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. நீங்கள் ஒரு ட்ரேடுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் புக் யோர் ப்ராஃபிட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு ட்ராவல் வித் த கம்பெனி. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்க தான் செய்யணும். அதோட நம்ம லாங் டேர்மில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டெக்கேட் காப்பை விற்கணுமா வேணாமாங்கிறதோ இல்லை வாங்கணுமா வேணாங்கிறதோ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். நான் சொல்லிட்டேங்கிற காரணத்தினால இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நானோ இல்லை எனி அதர் ரேண்டம் கை இந்த இன்டர்நெட்டோ இல்லை என்னோட செவரல் பெட்டர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க உலகத்தில், அவங்க யார் சொன்னாலுமே நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இல்லைனா எப்போ விற்கணும், மேலும் வாங்கணுமா, இல்லை இந்த டைமில் நம்ம எக்ஸிட் ஆகணுமாங்கிற கொஸ்டின்ஸுக்கு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரீசர்ச். நெக்ஸ்ட் டெக்கேட் காப் வில் டெஃபினெட்லி டூ வெல், பட் ஐ எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் 10 years, 15 years, 20 years டவுன் த லைன். இப்போ கூட அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஸ்டாக் வைஸ். பட் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு நிஜமாலே சூப்பர் ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னா ஐ ஹவ் டு பி வெரி பேஷண்ட்டுங்க. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஐ மேட் திஸ் கிளியர். இந்த வீடியோவில் நம்ம பல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.